இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 5ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். தவக்காலத்தின் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் கடைபிடித்து கற்பிக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், வேலையாட்கள் குறைவுதான். குறைவாக இருந்தாலும் அந்த எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பது மட்டுமே நோக்கமாக இருக்கும் என்று சொன்னால், இங்கே கற்பிப்பதற்கான ஆட்கள் இருப்பார்கள், கடைபிடித்து கற்பிப்பதற்கான ஆட்கள் இல்லாமல் குறைந்துவிட வாய்ப்பு உண்டு. அப்படி என்று சொன்னால், வேலையாட்கள் குறைவாக இருந்தாலும் தரமான, உண்மையான, நேர்மையான ஆள்களாக இருக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் போதிப்பதற்கு முன்பாக அதை நம்மால் கடைபிடிக்க இயலுமா என்று ஆன்ம சோதனை செய்து பாருங்கள். உங்களே நீங்கள் கேள்விக்கு உட்படுத்துங்கள். ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று விரை வார்த்தை சொல்லுகிறது. செயல் மிக மிக முக்கியம். போதிப்பதை விட, சொற்களால் போதிப்பதை விட மேலானது செயல்களால் போதிப்பது. நல்ல சமாரியன் என்னும் ஓமையை பார்க்கிறோம். அந்த ஓமையின் வழியாக கடவுள் போதிக்கிறார். அந்த போதனை, ஓமை நன்றாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த சமாரியருடைய செயல் எல்லோருக்கும் பிடித்து விடுகிறது. ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, செயல்தான் எப்பொழுதுமே மக்களிடத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிகமாக பிரசங்கம் வைத்து கொண்டு, ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொல்லிக்கொண்டு, நம்முடைய வாழ்க்கை அதற்கு ஏற்றார் போல இல்லை என்று சொன்னால் யாரும் அதற்கு செவி கொடுக்க மாட்டார்கள். செவி கொடுத்தாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், செயல்படுங்கள், கடைபிடித்து கற்பியுங்கள் என்று சொல்லுகிறார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். ஆம், நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அறிவிப்பதற்கு முன்பாக நாம் செல்ல வேண்டும், உலகெங்கும் செல்ல வேண்டும். சென்று நாம் சந்திக்கக்கூடிய மக்களோடாக ஒன்றாக இணைந்து நாம் போதிக்க வேண்டும். தொடக்க கால
புனிதர்களாக இருக்கலாம், நற்செய்தி அறிவிப்பாளர்களாக இருக்கலாம். எல்லோரும் தங்களுடைய குடும்பம், நாடு, இனம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தியை தங்களுடைய வாழ்க்கையின் வழியாகவே அறிவித்தார்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாமும் மிகுதியாக பேசிக்கொண்டே இருந்தால் மீட்பு வந்துவிடும் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. செயல், நம்முடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய சொற்களுக்கான மதிப்பு உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த தவ காலத்திலே நீங்கள் ஜெபம் செய்யலாம், நோன்பு இருக்கலாம், தர்மம் செய்யலாம். இந்த செயல்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வர வேண்டும். இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வர வேண்டும் என்று சொன்னால் கடைபிடியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்து ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடியுங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டு. இதோ இந்த தவ காலத்திலே நாம் ஒவ்வொருவருமே ஒரு முடிவெடுப்போம். இனி என்னுடைய வாயிலிருந்து எந்த சொல் புறப்பட்டாலும் அதை நான் செயல் வடிவத்திற்கு கொண்டு வர முயற்சி செய்வேன். அன்பு செய்யுங்கள் என்று சொன்னால் நான் முதலில் அன்பு செய்கிறேனா? உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் நான் உதவி செய்கிறேனா? பிறரை தீர்ப்பிடாதீர்கள் என்று சொன்னால் நான் தீர்ப்பிடாமல் இருக்கின்றேனா? செயல். ஆண்டவர் இயேசு மணுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொன்னார். அவர் இறுதி வரை எந்த இடத்தையும் சிக்கன பற்றி கொள்ளவில்லை. மன்னியுங்கள் என்று சொன்னார். சிலுவையிலே மன்னித்து காண்பித்தார். கடைபிடித்து கற்பியுங்கள், கற்பித்ததை கடைபிடியுங்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, உடைய சொற்களுக்கும் செயல்களுக்கும் இடையே எந்த இடைவெளியும் இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள், கவனமாயிருங்கள். விண்ணரசில் நுழைய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டுங்கள். பரிசேயர்கள் போதித்தார்கள், அவருடைய போதனை அருமையாக இருந்தது. ஆனால் அவர்கள் செயல்படுவது போல செயல்படாதீர்கள் என்று கடவுள் எச்சரிக்கை கொடுத்தார். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை, இதோ இந்த தவக்காலத்தின் இந்த நாளிலே முடிவெடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை நான் கடைபிடிப்பேன், கற்பிப்பேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. உயிருள்ள வார்த்தையான எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே இயேசுவே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள நலன்களை கொடுத்து வழிநடத்துவீராக. இதோ இந்த நாளிலும் இல்லங்களிலும் மருத்துவமனைகளின் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவரே இயேசுவே நீர் தொட்டு குணப்படுத்துவீராக. இதோ இந்த நாளிலும் கூட இயேசுவே ஆண்டவரே, திருமணத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவே இயேசுவே இயேசுவே, ஆண்டவரின் ஆசி செல்வமளிக்கும் என்னும் இறை வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவரே இயேசுவே, கடன் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் முழுமையாக விடுதலை பெறும்படியாய் ஆசீர்வதியும். இதோ எத்தனையோ பிள்ளைகள் தீய போதை பழக்க வழக்கங்களில் அடிமையாகி சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் அவர்களுக்கு விடுதலையை தாரும். இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. இன்று அரசு பொதுத் தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகளை நீரே நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் நல்லபடியாய் தேர்வு எழுதவும் தேர்விலே நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறும்படியாய் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த பிள்ளைகளுடைய உழைப்பையெல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் கூட எங்கள் பயணங்களில்
கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். என்னாலும் எங்களோடு இருந்து இயேசுவே ஆண்டவரே, நீரே எங்களை வழிநடத்துவீராக, நீரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலே இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் வேதனையும் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுத்தருளும். ஆண்டவரே, எங்களிடத்தில் எத்தனையோ பிள்ளைகள் ஜெப உதவி நாடி வந்திருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே, அத்துணை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும், நீரே ஆசீர்வதியும், நீரே பாதுகாத்தருளுவீராக. எங்கள் வீட்டின் தலைவராயிருந்து ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தும் இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இந்த நாளிலும் எங்களோடு தங்கி எங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவரே மை பார்த்து நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.